கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 49 வசனம் 25. என்றாலும் இதோ, பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பெலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை இரட்சித்து கொள்ளுவேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களோடு காணப்படுகின்றோமா? உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தும் சமாதானம் இல்லாதவர்களாய் நம்மை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஏசாயா 49:25 என்றாலும் இதோ, பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பெலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை இரட்சித்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மோடு வழக்காடுகிறவர்களோடு கர்த்தர் வழக்காடுவார். நமக்காக அவர் யுத்தம் செய்வார். பராக்கிரமன் கையிலே சிறைப்படுத்தப்பட்டவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்மை விடுதலையாக்க கர்த்தர் உண்டு. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நம்மை விடுவிப்பார். ஆகவே நம்முடைய சூழ்நிலையை கண்டு பயப்படாமல் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்வோம். அவரை மட்டும் விசுவாசித்து நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக உதவி செய்வார். நம்மோடு வழக்காடுகிறவர்களோடு அவர் நமக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்காக வழக்காட வேண்டுமானால் நாம் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக காணப்பட வேண்டும். அவர் நம்மிலே விரும்புகிற பரிசுத்தம் நம்மில் காணப்படுமானால் கர்த்தர் நமக்காக வழக்காடி நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை அவர் ரட்சித்து அவருக்குள்ளாக நம்முடைய தலைமுறை விருத்தியடைய அவர் உதவி செய்வார். அவரை துதிக்கிற சந்ததியாக கர்த்தர் நம் சந்ததியை மாற்றுவார். ஆகவே நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாமல் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம். அநேக போதனைகளில் இன்று உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து போதனை செய்கிறார்கள். நாம் உலக செழிப்புக்காக, ஆசீர்வாதத்திற்காகவே கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழாமல் உண்மையாய் கர்த்தரோடு கூட ஒன்றிணைந்து வாழத்தக்கதாய் அவரை தேடுவோம். அவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களுக்காக நீர் வழக்காடி எங்கள் பிள்ளைகளை இரட்சித்து நீர் காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.